உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாய். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம். ஏன்னா பொதுவாக சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும், அஸ்தங்கமாகக்கூடாது, அல்லது வேறு ஏதாவது தீமையான ராகுவோட சேர்றது, செவ்வாயோட சேர்றது, இந்த மாதிரி சூரியன் கெட்டு போகாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த மாதம் நமக்கு நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் 15 தேதி கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு போயிட்டார். இப்போ செவ்வாய் கேது ஒரு தொடர்பு இருந்து வருது. அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டதுன்றோம். நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு, பாலம் உடைஞ்சு அப்படி சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய் கேது தான் விபத்து, அல்லது செவ்வாய் ராகு விபத்து. அப்போது விபத்துக்கள் இனி குறையும். அது மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது, நான் கீழே வந்துட்ட சாமி, வண்டியில் போனேன், அங்கே எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு, ஸோ காரில் அடிபட்டுடுது, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம். அதே போல் இந்த செவ்வாய் கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது. மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. அதே போல் எப்பொழுதும் போல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் புலம்புறாங்க, வேலை போயிடுச்சு சாமி, வேலை தேடுறாங்க கிடைக்கல, அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம். தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும். அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார். இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி? சரி, அவர் அப்படி தான் இருப்பார். மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரலையுமே கூட அவர் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். அப்போ அந்த 5 மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? உயிர் வாழாமல் இருக்க முடியுமா? வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா? வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா? உயிர் வாழ்ந்தாகணுமே. அப்போ இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன சொல்யூஷன்? சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, அதனால தான் தொழில் முடக்கம், அல்லது தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க, அல்லது தொழிலை நடத்தலாமா, விட்டுட்டு ஓடி போயிடலாமா, இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது, அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க. இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன், கன்னியில் செவ்வாய், அதே போல் சனி வக்ரம், இந்த 3 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன. மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கெல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, குரு சுக்கிரன் இணைவு. மிதுன ராசியில் குரு சுக்கிரன் ஒரு இணைவு, அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸு. இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை. சனி வக்ரம் நல்லா இல்லை. சூரியன் கேதுவோட தொடர்பு, ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய கிரகணம்னா கேது தான் சூரியனை மறைக்கும். அப்போ பாருங்கள், அது கிரகண தோஷம் ஆகி போச்சு. கன்னியில் செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை. அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் காம்பினேஷன்ஸ். ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக, அதிர்ஷ்டமான, இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம், மகாலட்சுமி அப்புறம் ஆதிலட்சுமி, அந்த மாதிரி அஷ்டலட்சுமி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே,
ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் கன்னிராசி என்பர்களே சிறப்பான கால நேரம். ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். இந்த கண்ணியில் மட்டும் ஏங்க செவ்வாய் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் அது ஒரு காற்று ராசி இல்லையா, நிலராசி. அதோடு மட்டும் இல்லாது செவ்வாய் பகவான் 3-8 போயிடுறார். கன்னி ராசி ஆனாலும் கன்னி லக்னம் ஆனாலும் இந்த செவ்வாய் பகவான் 3-8 போயிடுறார். அப்போ முழுமையான அசுப கிரகமான செவ்வாய் பகவான் கன்னியில் தங்கும்போது கால புருஷனுக்கு 6ஆம் இடத்துல தங்குகின்ற பொழுது அந்த 3, 6, 8 அப்படிங்கிற பாவங்கள் அங்கே வேலை செய்யுது. அதனால் அந்த கண்ணீரை செவ்வாய் தங்குகின்ற பொழுது அந்த கையில் நிறைய செலவீனங்கள் வருவது. இப்போ கன்னி ராசி நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருந்ததா இல்லையா? திடீர்னு ஒரு ஏசி ரிப்பேர் ஆகிருக்கும். அந்த ஏசி, ஒரு புது ஏசியே நீங்கள் செலவு பண்ண காசுக்கு ஒரு புது ஏசியே வாங்கிருக்கலாம். 5000 ரூபாய்க்கு மேலே செலவாயிட்ருக்கும். ஒரு 15,000 to 20,000 உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கும். எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம். புரியுதுங்களா? காஸ்ட்லியான பொருட்களெல்லாம் ஏதோ ஒரு வேலை வச்சிடும். அப்போது சேமிப்புகள் இருக்குமையானால் அடுத்த செலவுகள் சேரும். இந்த செலவை எப்படி சாமி கட்டுப்படுத்துறது அப்படின்னாக்கா, கன்னி ராசி என்பவர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசியை விட்டு செவ்வாய் பகவான் வெளியேறும் வரை உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் ராவுகால டைமில் துர்க்கைக்கும் முருகப்பெருமானுக்கும் 2 எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி அரளிப்பூ சாத்தி துர்க்கையும் முருகப்பெருமானையும் 21 முறை வலம் வருவது சிறப்பு. இது நிச்சயமாக நீங்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பெண்கள் செய்யலாம். உங்கள் வீட்டுக்காரர் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு தொழில் செய்கிறாங்க, அல்லது பையன் ஒரு கம்பெனி வச்சுருக்கான்னு நடத்துகிறான். அப்போ தாய்மார்கள் இதை செய்யலாம், இல்லைனா அவங்களுடைய மனைவிமார்கள் இதை செய்யலாம். அதே போல் வேலைக்கு போகிறார் வீட்டுக்காரர், உத்தியோகம் பண்ணுறாங்க, உத்தியோகம் பண்ணுற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது, இல்லை ஒரு பிரச்சனையாக இருக்குது, வீண்பழி அபமானங்கள், தலை குனிவுகள், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறை தான், போடான்னு சொல்லாமல் மறைமுகமாக அந்த வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். கன்னி ராசி என்பர்களே, இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை மதியானம் 3 to 4 ராவுகால டைமில் துர்க்கைக்கும் முருகப்பெருமானுக்கும் 2 எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி அரளிப்பூ சாத்தி ஒரு அர்ச்சனை செய்து 11 சுற்று வலம் வர வேண்டும். அப்போ இந்த மாதிரி வலம் வருவீர்களேயானால் நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய தோஷம் அங்கே நிவர்த்தியாகும். இது எதனால் வரணும், எத்தனை நாள் இது இருக்குது? அடுத்த செப்டம்பர் மாதம் வரையிலுமேவும் இது இருக்குது. அப்போ அது வரணும். இப்படி தான் இருக்குமா சாமி? திடீர்னு எக்ஸ்பென்சஸ். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சாமி. வீட்டில் ஒரே செலவு, அடுத்து ஒரே செலவு சாமி. வீட்டுக்காரம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பணம் போனால் போகுது. வீட்டுக்காரம்மா நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். ஒரே மனசு கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது சாமி. புரியுதா? அப்போ வீட்டில் அடுத்தடுத்து வீண் செலவுகள் வருகிறதா, அல்லது மருத்துவ செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இல்லை ஏதேனும் வீண் செலவு ஆகுதா? உங்கள் வச்சிருந்த சாமி ஒரு நகையை காணும், 10,000 ரூபா எடுத்துன்னு போயிட்டான் ஒருத்தவன். அலட்சியங்கள். அப்போ இது எல்லாத்துக்கும் இந்த வீண் செலவுகள் தான் காரணம், செவ்வாய் தான் காரணம். இப்போ இந்த பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை செய்யக்கூடியவங்க, உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவர்கள், வேலையில் வீண்பழி அபமானங்கள், தலைகுனிவுகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள்,
தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா சிறைவாசம், ஜாமீன் கேட்குறது, எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள். எதிரி ஒன்றுமே இல்லாதவனாக இருப்பான், ஆனால் பயங்கர கில்லாடியாக இருப்பான். அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். குறிப்பாக செய்வினை பற்றிய பயங்கள் உள்ளதா, இடதோஷங்கள், பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அதில் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள், இதுவெல்லாம் காரணம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாமும் சரி செய்ய முடியும், சரியாகும். சரியாகக்கூடிய மாதம் இதுதான், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ குறிப்பாக பிஸ்னஸ் சென்டர்ஸ், தொழில் செய்யக்கூடிய இடங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்கள், பிஸ்னஸ் சென்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் ராசி இல்லாமல் இருக்குது சாமி. இது நல்ல ராசியான இடம், இப்போ ராசி போயிடுச்சு, திரும்ப நீங்கள் அதை பூஸ்டப் பண்ணணும், ரீஆக்டிவேட் பண்ணணும். பேட்டரிக்கு சார்ஜ் போயிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் சார்ஜ் பண்ண பேட்டரி 100% வருதில்ல, திரும்ப உங்களுக்கு அது யூஸ் ஆகுதில்ல. அதை போல தான் ஒரு இடம் உங்களுக்கு ராசியாக இருந்தது, உங்களை வாழ வச்சது, இப்போ அந்த இடம் ராசி போயிடுச்சு, திரும்பவும் அதை பெருசாக பூஸ்டப் பண்ணணும். ஒரு அஸ்திரஹோமங்கள் செய்வது, அதில் சூலினி துர்கா பண்ணுறது, சூலினி துர்காவோடு இந்த சக்கரத்தார் வழிபாடு, சாட்டிங்கு, இந்த மாதிரி அந்த இடத்தையும், அது உங்கள் கடையாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் ரீபூஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சுபிக்ஷமாக இருக்கும். அப்போ செயல் தடைகள், காரிய தடைகள் இருக்குமே, ஆனால் மெயினாக தொழில் செய்கிற இடத்துல தொழில் முடக்கம் இருக்குமே, ஆனால் தொழில் கட்டுப்பட்டு போயிடுச்சு சாமி, தொழிலே நடக்கலை. ஸோ அது மாதிரி தொழில் முடக்கங்கள் இருக்குமே, ஆனால் இந்த தொழில் முடக்கம் நிவர்த்தியாகும், இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னி ராசி அன்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் கன்னி ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். கன்னி ராசியை பொறுத்தவரையில் வரவு செலவுகள் அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் புதிய இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய இடம் பார்ப்பீங்க, இந்த இடம் பார்க்கலாமா, அந்த இடம் பார்க்கலாமா, அது பெட்டராக இருக்குமா, இது பெட்டராக இருக்குமா, இடம் அமையும். வீடு வாசல் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, தொழில் அமையும். அதே போல் திருமண யோகங்கள் நடைபெறும், திருமண யோகங்கள் நடைபெறும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.